அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்தில் 10.81 கோடியிலான வளர்ச்சிப் பணிகளை காணொலி காட்சி மூலம் பிரதமர் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.81 கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அம்ரித் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.81 கோடி செலவில் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்தில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த வளர்ச்சிப் பணிகள் 2 கட்டமாக செயல்படுத்தப்பட இருக்கின்றன. முதற்கட்டமாக ரூபாய் 3.30 கோடி செலவில் 305 சதுர மீட்டர் 4 சக்கர வாகனங்களுக்கும் 376 சதுர மீட்டர் 2 சக்கர வாகனங்களுக்குமான வாகன காப்பக பகுதி மேம்பாடு, அணுகு சாலை மேம்பாடு ஆகிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் முதற்கட்டத்தில் நுழைவு வாயில், அலங்கார வளைவு மற்றும் வெளி வளாக பகுதியில் பசுமை புல்வெளி அமைக்கும் பணிகளும் நடைபெற இருக்கின்றன. இதற்கான தொடக்க விழாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானத்திரவியம், மதுரை ரயில்வே கோட்ட டிவிஷனல் என்ஜினியர் முத்துக்குமார், அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சிவனு பாண்டியன், நகர்மன்ற தலைவர் KKC பிரபாகரன், கரடிக்குறிச்சி பேரூராட்சி தலைவர் இசக்கி பாண்டி, அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார், மதுரை ரயில்வே கோட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் பாண்டியராஜா ஆகியோர் உட்பட ரயில்வே நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்பாசமுத்திரம் ரயில் நிலைய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.